ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம ஹீரோயினை எப்பேற்பட்டவங்க வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் ராஜேஸ்வரியே நம்ம ஹீரோயினை பற்றி புரிஞ்சிக்க போகிறாங்க, கதற போகிறாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கே 2 பேருக்குமே எதிராக நடந்திருக்கு. அப்பயே நம்ம ஹீரோயின் யார் அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயினுக்கும் இவளை மறுபடியும் அப்படின்ற நிலையில தான் இருக்கும். ஏன்னா நிறைய எதிரிங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் இன்னும் ஒன்று வந்துருச்சு அப்படின்ற நிலையில தான் அவங்களும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த நிலையில் ரஞ்சிதா நிறைய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ ராஜேஸ்வரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. மாமா எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்க, பண்ணாங்க, எப்படி வாடகை தாயா பண்ணாங்க, எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓ, தம்பி இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கானா, இனி நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாசா டைலாக்லாம் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனி நான் என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவள் என்கிட்ட மோதிட்டா, என்னை சீண்டி பார்த்துட்டா, அவளை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன். ராஜேஸ்வரினா யாருன்னு கண்டிப்பாக அவளுக்கு புரிய வைப்பேன் அப்படின்ற லெவலில் அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக மாமா அது இதுன்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கூப்பிட்றாங்க. அவரு அவருக்கு சர்ப்ரைஸு. அக்கா என்னக்கா நீயா, எப்போ வந்த, சொல்லவே இல்லை, திடீர்னு வந்திருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறாரு. அதே நிலையில் வெண்பா பாப்பாவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ராஜேஸ்வரி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த நிலையில் இந்த இடத்துல வாட்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம போதும் பொண்ணும் வராங்க. பட் அவங்க கேஷுவலாக நிற்கிறாங்க. அதையும் ராஜேஸ்வரி அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு வேளை போதும் பொண்ணோட பொண்ணாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே போதும் பொண்ணு சாப்பிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இன்னும் என்னென்னத்த வேலையை பார்க்க போகிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், உங்களால் எதையும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம விஜய் ஹீரோயினை தான் ஒன்றா சந்தோஷமாக வாழ்வாங்க. ரஞ்சிதா மூக்கு கண்டிப்பாக இருக்க தான் போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.